Hi friends, welcome back to our channel. நான் உங்க ரேணுகா மாதிரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு லாங் பேக் அப்புறம் இப்போ வீடியோ போகிறோம். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து தீபாவளிக்காக கெஸ்ட்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் வீடியோ போட முடியல. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரெட் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்லேயே அந்த க்ரீன் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். புதினா, வேர்க்கடலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெல்லம். நாங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறோம். வெல்லம் வேணான்றவங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சாண்ட்விச் கொண்டு வைக்கிற ஸ்டஃபிங்கான தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், கேரட், கோஸ், கொத்தமல்லி, கேப்சிகம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கு எல்லாமே ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இஞ்சியும் சேர்க்குறோம் இல்லையா, அதுக்காக தான். ஒரு துண்டு இஞ்சி, வெல்லம். நாங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மீன் சட்னி அரைச்சிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே வந்து ஒரு ½ லெமன் வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ½ லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிட்டோன்னா வந்து அந்த புளிப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான் விட்டாச்சு. இப்போ அகையும் நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்ச அந்த மீன் சட்னி வந்து நல்லா இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பிரெட் மேலே அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் பிரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடயே வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். அது கூட கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். குடமிளகா, இது கூட நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம், அதாவது கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் ஹோம்மேட் மயோனஸ் தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு மயோனஸ் வீடியோ வேணும்னா நாங்கள் போடுறோம். மயோனஸ் வேணுன்றவங்க மயோனஸ் போட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சீஸி க்ரீம் இருக்கு இல்லையா, அது கூட போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும் கரெக்டாக. பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்க்கவே இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம பிரெட் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பிரெட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 சைடுமே பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம
சில பேர் வந்து பட்டர் தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்பீங்க. பட்டர் இருக்கவங்க பட்டர் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணலாம். பட்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம அந்த மிக்ஸ் பண்ண கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த மீன் சட்னி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிரெட் சாண்ட்விச்னாலே இந்த க்ரீன் சட்னி தான் அதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நம்ம திக்காகவே வச்சுக்கலாம். வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம சீஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சாச்சு. இதுக்கு மேலே இப்போ நம்ம அப்படியே மூடிக்கலாம். இன்னொரு பிரெட் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சாண்ட்விச் டோஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து சாண்ட்விச் டோஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அதில் வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டரை நாங்கள் வந்து இனிமேல் சாண்ட்விச் டோஸ்டர் யூஸ் பண்ணும்போது 2 நிமிஷம் முன்னாடி ஹீட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணாமல் வச்சுட்டோன்னா உருகிடா. சரிங்கண்ணா, நம்ம இன்னொரு டோஸ்டர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து 2 மினிட்ஸ் வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வந்து சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு சாண்ட்விச் நல்லா. இப்போ நம்ம அதை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா எம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாண்ட்விச் பார்க்க நல்லா இருக்குது. நல்லா டோஸ்டாக இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்கவே. நாங்களே எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுத்தோம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இல்லை சீஸ்லாம் வேண்டான்றவங்க சீஸ் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்லேயே குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஹெல்த்தியான ஐட்டம் தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே பண்ணுறதே இல்லை, எல்லோரும் பண்ணுவோம். எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சப்போர்ட் மை சேனல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாரு. வாங்க சாப்பிடலாம்.